இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியோகிராஃபி யூனிட் 1 இந்த லெசன்ல உள்ள புக் பேக் 1 மார்க் பார்க்க போறோம். சூஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन the north south extent of India is இந்தியாவுடைய நார்த் பகுதிக்கும் சவுத் பகுதிக்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சவுத்ல கன்னியாகுமரி, நார்த்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோ இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் எக்ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க. சோ அதனுடைய அளவு வந்து 3214 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டேஷ் ரிவர் இஸ் known as the sorrow of Bihar. பீகார் ஸ்டேட் நமக்கு தெரியும். அதுல எந்த ரிவர் வந்து சாரோ ஆஃப் பீகார்னு சொல்லுவாங்க. சாரோனா அதுல அதிகமா வெள்ளம் வரும். அந்த ரிவர்ல அதிகமா வெள்ளம் வர்றதுனால அந்த மாநிலத்தை அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த ரிவர் நேம் வந்து கோசி. நெக்ஸ்ட் a land mass bounded by sea on 3 sides is referred to as peninsula. தீபகற்பம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலப்பகுதி இருக்கு. இப்போ இந்தியாவுல இந்த பகுதி வந்து நிலப்பகுதி. இதை சுத்தி 3 கடல் இருக்கு. அதாவது அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். சோ 3 சைட்ஸ்ல சி இருக்கு. ஒரு சைடு வந்து லேண்ட் மாஸ், அதாவது லேண்ட் இருக்குன்னா அதை வந்து பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தீபகற்பம். ஃபோர்த் the Pak Strait and the Gulf of Mannar separates India from. இந்த பாக் ஸ்டேட்ன்றது இந்த இடம், கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றதும் அந்த இடம் தான் கல்ஃப் பகுதின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்தியாவை வந்து எதுல இருந்து செப்பரேட் பண்ணுது? இந்தியாவை ஸ்ரீலங்கால இருந்து செப்பரேட் பண்ணுது. கல்ஃப்னா தமிழ்ல வளைகுடான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். நிலப்பகுதி அதிகமா இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் வர வழி வந்து ரொம்ப குறுகலா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சோ அந்த இடத்த வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்னா என்னன்னா ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு கடல் பகுதி வந்து சேர இடம் வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உள்ள ஸ்ட்ரெயிட்டுக்கு பேரு பாக் ஸ்ட்ரெயிட், அந்த கல்ஃபுக்கு பேரு கல்ஃப் ஆஃப் மன்னார். நெக்ஸ்ட் த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியால ரொம்ப உயரமான பகுதி வந்து எதுன்னு கேக்குறாங்க? ஆனைமுடி. நெக்ஸ்ட் டேஷ் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம்ஸ். அலுவியம்ன்றது ரிவர் வந்து அடிச்சுட்டு வருது, இல்ல மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருது, இல்ல அந்த மண் வந்து படியறத வந்து அலுவியல் சாயில்லாம் சொல்லுவோம். அதுல ஓல்டர் அலுவியம், ஓல்டா அதாவது ரொம்ப பழைய மண் வந்து எது, ரொம்ப புதிய மண் எது, இதை வச்சு இடத்தை பிரிப்பாங்க, பிளெயின்ஸை வந்து பிரிப்பாங்க. ஓல்டர் அலுவியம் இருக்கிற இடம் வந்து பங்கர், நியூயர் அலுவியம் இருக்கிற இடம் வந்து காதர். நெக்ஸ்ட் 7th question, பூலிகட் லேக் இஸ் லொகேட்டட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப். பூலிகட் லேக்னா தமிழ்ல வந்து பழவேற்காடு. சோ அந்த பழவேற்காடுன்ற லேக் வந்து எந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்குன்னா தமிழ்நாடுடைய நார்த், ஆந்திர பிரதேசோட சவுத். இத மேப்ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே புரியும். இது தமிழ்நாடுக்கு மேல ஆந்திர பிரதேஷ், இந்த பார்டர்ல இருக்கும். அந்த லேக்குக்கு பேரு தமிழ்ல பழவேற்காடு. கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்தையும். மேட்ச்ல ஃபர்ஸ்ட் question, சாங்போன்றது டிபெட்ல உள்ள ரிவருடைய பேரு. எந்த ரிவரோட பேர்னா, இப்ப இந்தியாவுல பிரம்மபுத்திரான்லாம் சொல்றோம்ல, சோ அந்த பிரம்மபுத்திரான்ற ரிவர் வந்து டிபெட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துல அந்த ரிவருக்கு பேர் வந்து சாங்போ. இந்தியாக்குள்ளார நுழைஞ்ச உடனே அந்த ரிவருக்கு பேர் வந்து பிரம்மபுத்திரா. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் யமுனாக்கு ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் கங்கா. சோ ட்ரிபியூட்டரினா என்ன? இப்போ ஒரு பெரிய ரிவர் இருக்கு, கங்கை நதி வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுங்க. அது கூட வந்து ஜாயின் பண்ற ரிவர், அதுக்கு தண்ணீர் கொடுக்கிற ரிவருக்கு பேரு ட்ரிபியூட்டரி. இதுவே அந்த கங்கா ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போகுதுன்னா, ஏதாவது ரிவர் வந்து பிரிஞ்சு கடலுக்கு போய் சேருதுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே क्वेश्चन ஆன்சர்லயும் பார்த்திருக்கோம். சோ யமுனான்றது கங்கை நதியோட ட்ரிபியூட்டரி. யமுனா வந்து ரிவர் வந்து அதுல கங்கா ரிவர்ல போயிட்டு ஜாயின் பண்ணும், அதனால தான் அதுக்கு பேரு ட்ரிபியூட்டரி. தேர்ட் வந்து நியூ அலுவியம். இது நம்ம ஏற்கனவே சூஸ்லயும் பார்த்தோம். காதர்ன்றது நியூ அலுவியம். அந்த மண் வந்து படிகிற மண் வந்து புதுசா இருக்கும், அதாவது நியூவா வந்து அதுல படியும். சோ ஏற்கனவே படிஞ்சு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பங்கர்னு நம்ம பார்த்தோம். சோ 4th question, மவுண்ட் காட்வின் சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்ட் ஆஸ்டன், அதாவது K2ன்னு சொல்லுவாங்க, K2 மவுண்டன் சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக். இந்தியாக்குள்ளார இருக்கிற ஹையஸ்ட் பீக் வந்து K2 பீக் தான் ஹையஸ்ட் பீக், உச்சியான இடம். நம்ம ஏற்கனவே சவுத் இந்தியால பெரிய இடம், அதாவது உச்சி இடம் பார்த்தோம்ல, ஆனைமுடிட்டு. அதே போல இந்தியாவில ரொம்ப உச்சியான இடம் வந்து K2. நெக்ஸ்ட் 5th கோரமண்டல் கோஸ்ட்ன்றது கோஸ்டல் பிளெயின். அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குல்ல, இந்தியாவுடைய ஈஸ்ட் பகுதி, அந்த கோஸ்ட் பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா அதனுடைய பார்டர் எல்லாம் வர்றத வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து கோஸ்ட்ல இருக்கிற பிளெயின்னு அர்த்தம், சமவெளி பகுதின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான லெசன்.